ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வாங்க அடுப்பு இல்லாமல் சூப்பரான இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மாவுக்கு உண்டான விஷயத்தை பண்ணணும். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை உடச்சி தேங்காவை இந்த தோல் இருக்கும் பார்த்திங்களா பின்னாடி, அதை சீவி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் அந்த ஓடு இருக்கும் இல்லையா, அந்த தோல் கருப்பாக அது இருந்ததுன்னா வெள்ளை கலரில் இட்லி நமக்கு வராது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு, நம்ம தேங்காய் பால் எடுப்போம் தெரியுங்களா, முதல் பால், அதுதான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி விடாதீங்க. ஒரு அரை மூடி தேங்காய்க்கு 1/4 டம்ளர் டு அரை டம்ளர் போகும் தண்ணி. இந்த மாதிரி நம்ம வடிகட்டிக்கிட்டோம்னா திக்கான பால் கிடைக்கும். தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. அந்த தேங்காய் பால் நமக்கு திக்காக வேணும். இந்த பார்த்திங்களா, இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அந்த ஜூஸ் அதில் விட்டு, இந்த டீ ஆற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக 4-5 தடவை ஆற்றுங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 4-5 தடவை ஆற்றுங்க. அப்படி ஆற்றும்போது நமக்கு தெரியும், திக்னஸ் வர ஆரம்பிக்கும். அந்த தேங்காய் பாலில் லெமன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதோட நமக்கு தெரியும். நல்லா ஆற்ற இந்த மாதிரி வரும். நான் 2 பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கப்பில் ஒன்று, இதில் ஒன்று. இப்போ நம்ம 8 மணி நேரம் இதை நம்ம புளிக்க விடணும். தயிர் தோயணும் இல்லைங்களா. ஸோ தேங்காய் பால், லெமன், இதில் இந்த கப்பில் இருக்கிறத மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். இதை வெளியில் வச்சேன். 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி தயிர் தோஞ்சி இருந்தது. நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாருங்கள், சாஃப்டாக வருது. நம்ம ஒரிஜினல் பால் தயிர் ஊற்றினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தயிர். இது வெளியில் தான் வச்சுருந்தேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது வெளியில் வச்சுருந்தது. ஸோ மேக்ஸிமம் இந்த வெய்ய காலங்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அவல் எடுத்துக்கோங்க, எந்த அவலாக இருந்தாலும் ஓகே. ஆனால் இப்போ இட்லின்னும் போது வெள்ளை கலரில் வரணுன்றதுனால இந்த மாதிரி வெள்ளை அவல் வாங்கிக்கோங்க. திக்காக இருந்தாலும் சரி, தின்னாக இருந்தாலும் சரி, நல்லா அலசி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, தண்ணி வடிக்க விட்டு. நம்ம தயிர் இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த தயிர் நம்ம துவச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு நல்லா கொரப்பாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இந்த ரெசிப்பியை நான் கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன், ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அப்புறம் என்னாச்சுன்னா, இதில் டிப்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க இதெல்லாம் சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு மிக்சியிலே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஏன்னா கையால் பிசையும் போது தான், இப்போ நம்ம சாதாரணமாக இட்லி மாவே கூட நம்ம கையால் தான் போட்டு பிசைவோம். அப்போ தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷனை மாவு புளிக்க வைக்கிறதுக்கு பண்ணும். பார்த்திங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம கையால் பிசைஞ்சு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு, இட்லி தட்டில் துணி போட்டுட்டு, துணியை ஈரம் பண்ணாதீங்க, அப்படியே போட்டுட்டு இந்த மாவை நம்ம தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். இட்லி மாதிரி நம்ம இதில் ஊற்றிடலாம். இட்லி மாதிரி என்ன, இட்லியே தான் ஊற்றணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த துணி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, இட்லி துணியை. அடுப்பு இல்லாமல் தான் நம்ம இந்த இட்லியை ரெடி பண்ணுறோம். சூப்பராக இது இந்த துணிங்க இருக்குது இல்லைங்களா, அந்த துணியை வச்சு நம்ம அப்படியே 4 பக்கமும் மூடி விட்டுடலாம். இந்த மாதிரி $10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தை எல்லாம் அந்த துணி உறிஞ்சிருக்கும். வெள்ளை வெள்ளையில் இருந்ததுங்க இட்லி. ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். ஒரு விரலால் அப்படியே அடியில் தள்ளி விட்டிங்கன்னா பார்த்திங்களா, சாஃப்டாக ரவுண்டாக ஒரிஜினல் இட்லி. நம்ம உளுந்தம்பருப்பு அரிசி போட்டு மாவு அரைச்சா எப்படி இட்லி வருமோ அதே மாதிரி இட்லி வந்ததுங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டு செய்கிறேன். எனக்கு தயிரே தோயுமான்னு டவுட்டாகவே இருந்தது. தயிர் சூப்பராக தோஞ்சி வந்தது. ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா வெளியில் வைக்கலாமான்னு யோசனை பண்ணி தான் 2ஆக பிரித்து, ஒன்று வெளியிலையும் ஒன்று உள்ளேயும் வச்சு பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சது நல்லா சாஃப்டாக இருந்தது, வெளியில் வர விட்டது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. தேங்காய் சட்னி வச்சு இட்லியை நான் ஒரு வாய் பிட்டு சாப்பிட்டேன். நிஜமாக ஒரிஜினல் இட்லியினுடைய சாஃப்டை விட இது நல்லாவே இருந்தது சாஃப்டாக. அந்த தேங்காய் சட்னிக்கு இதுக்கும் பாருங்கள், நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, ஒரிஜினல் இட்லி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் இருந்தது, அந்த ஸ்ட்ரக்சரும் இருந்தது. அடுப்பில்லா சமையலுங்கிறதுனால நான் சாம்பார் எதுவும் தொட்டுக்க வைக்கல. நம்ம தேங்காய் சட்னி எப்பயுமே அரைப்போம் இல்லைங்களா, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு அரைச்ச சட்னி அது. கொஞ்சம் மாவு இருந்தது. உடனே ஷியாம் மம்மி மினி இட்லி வேணும்னா,
அவன் ஆசை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு மீதி இருந்த மாவில் ஒரு 5 மினி இட்லி வந்தது. அதையும் நான் வந்து அவனுக்காக செஞ்சு கொடுத்தேன். ஸோ வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இல்லை ஹெல்த்தியாக வேணும், கேஸ் தீர்ந்துருச்சு, அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யலாம். நீங்களும் மறக்காமல் சேனலை பாருங்கள். பாய்.